ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தி டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளை ஆட்டுக்கால் பாயா அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேவையான பொருள் பார்க்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம், புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், ஆட்டுக்கால் 2 ஆட்டுக்கால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், தயிர், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த ஆட்டுக்காலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். ஓரளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்துட்டு குக்கரில் நல்ல ஒரு 10 விசில் அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும் குலைவா. தேங்காய், பச்சை மிளகாய், பாதாம், முந்திரி, கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சோம்பையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் அரைக்கும் போதும் போடணும், தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும். நல்லா வேக வச்சு எடுத்த ஆட்டுக்கால் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வேக வைக்கும் போது அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபடட்டும், நல்லா வதங்கட்டும். நல்ல ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக குக் பண்ணிக்கலாம். இதோடு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவு நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டும் தாராளமாகவே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆகி நல்லா கரைஞ்சி வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா கரைஞ்சி வரும். ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம போடுறது வந்து வெள்ளை ஆட்டுக்கால் பாயா. இது இல்லாம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி ஆட்டுக்கால் பாயா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இதில நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இப்ப நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்றோம். அந்த பச்சை மிளகா, மிளகுத்தூள் அதோட காரம் மட்டும் தான். இப்ப தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நெறைய ஆட் பண்ணும்போது கலர் மாறும். அதனால தக்காளி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு, தயிர் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வருது. இப்ப வேக வச்ச அந்த ஆட்டுக்கால், அந்த பாயாவ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழைவா வெந்திருக்கு. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அந்த தயிர், தக்காளி, வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த தேங்காய், பாதாம், முந்திரி, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த பேஸ்ட்ட இதோட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா திக்கா இருக்கு. இதோட ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பவுல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முந்திரி போட்டிருக்கிறதுனால போக போக அந்த பாயாம் வந்து கொஞ்சம் திக்காகும். அதனால நம்ம அந்த அத கொஞ்சம் வாஷ் பண்ணி அதோட தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஓகே. இதில இருக்க அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல் போணும். ஏன்னா தேங்காவோட சேர்த்து அரைச்சோம் இல்லையா? அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போதைக்கு கொஞ்சம் சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகு, பச்சை மிளகாய் இதோட காரம் தான். அதனால மிளகுத்தூள் ஓரளவு நல்லாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அ கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்கா இருக்கு. இது இடியாப்பத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஸோ, அதனால தண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த எண்ணெயெல்லாம் வெளிய விடும். ஸோ, நம்மளோட வெள்ளை ஆட்டுக்கால் பாயா அ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. திக்னஸும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ரொம்ப தண்ணியா இல்ல. அதே டைம்ல ரொம்ப கட்டியாவும் இல்ல. கரெக்ட்டான லெவல்ல இருக்கு. இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல குலைவா வெந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.